கிச்சன் கில்லர் மாவதி. இது பாருங்க, ஒரு 1/4 கிலோ பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 50 கிராம் வரமல்லி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு மிளகாய் வந்து ஒரு 150 எடுத்து ஆஞ்சி வச்சு நல்லெண்ணெய் போட்டு வறுக்கணும். நல்லெண்ணெய் போட்டு மல்லியும் கருவேப்பிலையும் வறுத்தாச்சு, சும்மா தோலோடையே தட்டிட்டு வந்துட்டேன். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுருக்கோம். அதையும் வறுத்து அள்ளிடுவோம். மிளகாவும் வறுபட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் அள்ளிடுங்க. நல்லா வச்சுக்கணும். நம்ம இப்படி நுணுக்கி வதக்கிட்டு செஞ்சோம்னா நிறைய மல்லியும் கருவேப்பிலையும் இதில் மிளகாய் அள்ளி வச்சு உப்பை வச்சு நுணுக்கிக்கிட்டு கம்பி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியே சட்டியில் போட்டோன்னு வச்சுங்க, கரன்னு வந்துடும் வதங்கி நுணுக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். மிளகாய் பொடிக்கு கொஞ்சம் உப்பு வாங்கும், அதனால சின்ன ஸ்பூனால 2 மிட்டாய் எல்லாம் உப்பெல்லாம் வச்சு இப்போ நம்ம வந்து பூண்டு நல்லா வறுத்த மாதிரி இப்படியே எண்ணெய் சட்டியில் கடந்தோம்னா கரகரன்னு வந்துடும். இதை வச்சு இதில் நுணுக்க வேண்டியதான். இப்போ நம்ம போட்டுக்கிட்டோம் கொஞ்சம் நேரம் அப்படியே நுணுக்கிடும். பூண்டையும் வச்சு சூப்பராக பொடி நுணுக்கியாச்சு. பாருங்க, இந்த பொடி வந்து வாசனையாக இருக்கும். இட்லிக்கு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம சாதம்